அனைவருக்கும் இனியாச்சு வணக்கம். இந்த உரையாயிரத்தை நான் இதனை பற்றி குறிப்பிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒப்பியா ஒரு தட்டை வச்சிருக்கிறேன். இது டஸ்டூ என்று நாங்கள் அழைப்போம். இங்கே இப்போ நீங்கள் இப்படியான எழுத்துகள் எண்ணிக்கையெல்லாம் போட்டு கிடக்குது. இது முந்தைய காலத்தில் கூடுதலாக ஒரு மிக பெருசான ஒரு மெஷினாக ஒரு பொருளாக இருந்தது. அந்த பொருளில் எப்படி இருந்தது என்றால் அப்போ முதல் எல்லாம் ஏபிசிடி அது நடுவில் இருந்து அப்படிங்க எழுதி கொண்டு இருக்கும் போது அப்போ அந்த மெஷினில் உங்களுடைய நீங்கள் எழுதுறதெல்லாம் அதெல்லாம் போட்டு அப்போ அது மையாக அந்த பேப்பரில் எழுதும். அதுக்கு பழைய காலத்து பாவிச்சு அது ஆனால் இப்போ மிக சிஸ்டத்தோட நல்ல பிரச்சனையாக வரும்னால அது அப்போ மாற்றப்பட்டது. அப்போ அந்த ஒழுங்கு வரிசை மாற்றப்பட்டு QVAZ என்ற இப்படியான என்ற பேருடன் அவை அப்போ பேர்ந்த வேறு லைன் மூலமாக அந்த கீபோர்டை பாவிச்சாங்க. அப்படித்தான் அந்த இதில் அமர்த்துறதெல்லாம் சுகமாக இருக்கும். இத்தனை அப்போ அது பிரச்சனையாகவும் இருக்காது. இதில் நம்மளுடைய கை எழுதுறதுக்கு சுகமாக இருப்பதற்காகவும் இப்படியான ஒரு ஒழுங்குமுறையும் வந்துள்ளது. இதனால் இது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமானதாகும். இத்துடன் இதுக்கு இப்போ நாங்கள் எல்லாத்திலும் கனெக்ட் பண்ணி செய்யலாம். இது கூடுதலாக கேமிங்குக்கும் இப்படியான இருக்கிறது. அது அப்போ நல்ல அழகான சத்தத்தோடு இருக்கும், லைட்டான இருக்கும், அதுவும் வித்தியாசங்களும் உள்ளன. அதே போல் நீங்கள் இப்போ இப்படியானதே நல்லா குறைவான விலையில் வாங்க முடியும். இது இப்போ ப்ளூடூத் மூலமாக இப்போ வேலை செய்யும் ஒரு இது ஆகும். 1970ஆம் ஆண்டுகளில் முதல் டஸ்டூ அது இப்படியானது உருவாகி இந்த பலகை உருவாகியது. இந்த பலகையிலும் நாங்கள் சுகமாக ஒன்றில் ஒட்டி அது மக்னேட்டியாக இருக்கனால ஒன்றில் ஒட்டி அப்படி செய்யலாம். இதான் ஜோரியாயிரம். நன்றி, வணக்கம்.